ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் லைஃப் ஸ்டைல் பை பிரியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஹேர் கேர் டிப் தான் கொடுத்துருக்கேன். நான் வந்து ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடுத்து பார்த்துக்குவேன். ஒரு 1 வீக்காக பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனெல்லாம் இருந்தனால ஹேரை நல்லா கவனிச்சிக்கவே முடியறதில்ல. டெய்லியும் ஹேர் வாஷ் பண்ண வேண்டியதாகவே இருந்துச்சு. ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணவே இல்லை. ரொம்பவே பார்த்திங்கன்னா பரபரன்னு ஆன மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. சரி, இன்றைக்கி ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஹேர் ஆயில் ரெடி பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் எப்போவுமே செம்பருத்தி எல்லாம் இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஆயில் தனியாக காய்ச்சி வச்சுருவேன். காய்ச்சி வச்ச ஹேர் ஆயிலும் பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் வந்துச்சு. அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. இனி அதுக்கு ரெடி பண்ணோம். சரி, இன்றைக்கி இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் என்னென்ன யூஸ் பண்ணி ஹேர் ஆயில் ரெடி பண்ணேன்னா, சின்ன வெங்காயம் ஒரு 5-6 பல் எடுத்துக்கிட்டேன். இந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஹேரை நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலை வந்து ரெட்யூஸ் பண்ணும். சல்ஃபர் கண்டென்ட் இதில் அதிகமாக இருக்கனால ஹேரை வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வந்து கறி லீவ்ஸ் தான். கறி லீவ்ஸ் வந்து ஹேரை ரொம்ப ஸ்மூத்தாக சைனிங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்கேல்பில் எந்த டேண்ட்ரஃபும் வராது கருவேப்பிலை யூஸ் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கும் இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் பேக், ஹேர் ஆயில் இதில் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிட்டாலும் ரொம்பவே நல்லது. கருவேப்பிலை பொடி இல்லைன்னா சாப்பாட்டில் இருக்க கருவேப்பிலையை அப்படியே சாப்பிட்றது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது நம்ம ஹேருக்கும் சரி உடம்புக்கும் சரி ரொம்பவே நல்லது. அடுத்தது வெந்தயம் தான். வெந்தயம் வந்து ஹேர் பேக்காகவும் போடலாம், ஹேர் ஆயிலாகவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஹேர் ஃபாலாக கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடும். இது ஹேர் பேக்காக யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஹேர் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது இல்லாமல் ஹேர் வேல்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் வெந்தயம். இந்த 3 பொருள் யூஸ் பண்ணி தான் இப்போ வந்து நான் ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறேன். இது கூட தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். 4வதாக தேங்காய் எண்ணெய் இப்போ யூஸ் பண்ணுற அளவுக்கு மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். அதனால கொஞ்சமாக எடுத்துகிட்டு அது கூட வெந்தயத்தை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுறேன். எண்ணெய் சூடானதும் அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை இது 2ஐயும் ஆட் பண்ணி நல்லா வந்து கொதிக்கட்டும். அந்த எண்ணெயில் நல்லா பாயில் ஆகணும். வெங்காயம் ஒரு ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நேரம் இதை நல்லா ஆற விட்டுறலாம். ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நான் அப்போதைக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு மட்டும்தான் ஹேர் ஆயில் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சமாக தான் இருக்கும். ஃபில்ட்ரு பண்ணும்போது நம்ம கையால் அப்படியே வெங்காயத்தையும் சேர்த்து அழுத்தி தரணும். அப்போ தான் வெங்காயத்தில் இருக்க ஆயிலெல்லாம் வந்து கிண்ணத்தில் விழுகும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹேர் ஆயிலும் சரி ஹேர் பேக்கும் சரி வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஹேரில் போட்டுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஹேர் வந்து நல்லாவே வளரும். எந்த டேமேஜும் இருக்காது ஹேருக்கு. என்னதான் நம்ம ஹேர் ஆயிலும் ஹேர் பேக்கும் போட்டாலும் இன்டேக்கு இதை விட 2 மடங்கு அதிகமாக தான் எடுத்துக்கணும். ஹேர் ஆயிலை நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து அப்படியே விட்டுட்டேன் ஒரு நைட் ஃபுல்லாமே. ஏன்னா வந்து 1 வீக்காக ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணாதனால ஹேர் ஒரு மாதிரி இருந்துச்சு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டேன் 1 டே நைட் ஃபுல்லாமே. அடுத்த நாள் மார்னிங் தான் ஹேர் வாஷ் பண்ணேன். அது வரைக்கும் அப்படியே தான் இருந்துச்சு எண்ணெய். நம்ம ஹேரில் வந்து எந்த வித ஸ்ப்ளிட்டன்ஸ் இல்லாமல் அப்புறம் டேண்ட்ரஃப் இல்லாமல் பார்த்துக்கிட்டா ஹேர் நல்லா வளரும். அப்படி ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாம் இருந்தால் கட் பண்ணால் மட்டும்தான் ஹேர் வளரும், இல்லைன்னா அப்படியே தான் ஹேர் இருக்கும். இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இனி வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஸ்கின் கேர் வீடியோ போடலான் இருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.